நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்க. ராத்திரி ரொம்ப நேரம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. ஆமா. அது வந்து நேத்து பசங்களுடைய பார்ட்டி ரொம்ப நேரம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். பாவம் வந்தனா சீக்கிரம் தூங்கிருப்பா, அதனாலதான் அவளால எதுவும் எடுத்து வைக்க முடியல. அம்மா நான் இத தனோ சீக்கிரம் தொடப்ப எடுத்துட்டு வா. இதெல்லாம் சீக்கிரம் சுத்தம் பண்ணுமா. எப்படியோ பசங்க ராத்திரி ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. சரி, நாமளும் இதானே ஆசைப்பட்டோம். நேத்து ராத்திரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வீடே ரொம்ப கலகலன்னு இருந்துச்சே. சூர்யா எவ்வளவு சந்தோஷமா இருந்தா. சரி சரி, கொஞ்சம் சூடா டீ குடுக்குறியா? கொண்டு வரேங்க. அப்போ ராத்திரி பசங்கெல்லாம் சேர்ந்து இப்படிதான் சந்தோஷமா இருந்திருக்காங்க. சூர்யா, என்னாச்சுப்பா? இதெல்லாம் என்ன? இதா உன் பார்ட்டி லட்சணமா? நேத்து ராத்திரி நம்ம வீட்டுல தண்ணி அடிச்சு கூத்தடிச்சிருக்கீங்களா? நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா அப்பா இது எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு நான் உண்மையதாப்பா சொல்றேன். எனக்கு இது தெரியாது. இது யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வேண்டாம் அவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஏன் சூர்யா உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க? நீ வேண்டான்னு சொல்லியும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து உன் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா? அடுத்த உங்க வீட்டுக்கு போன எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீ புத்திசாலி நினைச்சிட்டு இருந்த சூர்யா, அதனாலதான் இப்படி ஒரு பார்ட்டியை நம்ம வீட்டுல ஏற்பாடு பண்ண. இந்த பாட்டில உள்ள கொண்டு வரதுக்கு யார்கிட்ட அனுமதி கேட்ட? அப்பா இத நான் கொண்டு வரல.
எதுக்காகம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டீங்க? அப்பா அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு வரவே விட மாட்டாரு. எப்பவும் விட்டதில்ல. ஆனா இந்த தடவை அவரே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா இது உலகத்தோட 8வது அதிசயம் இல்ல கார்த்திக், 10வது அதிசயம். 10வது. சூர்யா பயங்கரமா ஷாக் ஆயிட்டாருல. அவர் அதை கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. அவரோட பர்த்டேக்கு இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றதுக்கு வெளியே தான் போவாரு. எங்க வீட்ல இந்த வீடு மாதிரி இருந்ததே இல்ல. இங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்ப வேணாலும் வந்துட்டு போறாங்க. அப்புறம் மோகன் தினமும் வந்துருவாரு. அவர் பேச்சு நாள் முழுக்க கேட்கலாம். பெரியவங்க சரியா தான் சொல்லியிருக்காங்க. வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்துட்டு போறது நல்லதுக்கு இல்லைன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு. நானும் புரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கு வீட்டுல இவ்வளவு சுதந்திரம் கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் வரதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. ஆனா கண்முழிச்சு பார்க்கறதுக்குள்ள காலம் கடந்து போயிடுச்சு. இன்னும் யாரும் அந்த சம்பவத்தை மறக்கவே இல்லை. என்னால இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் என்ன பண்ண முடியும் வந்தனா? நீயே சொல்லு. நான் தான் தப்பு பண்ணேன்னு பழி போடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை நானா வீட்டுக்கு கூப்பிட்டேன். நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா நானா அவங்க கிட்ட சொன்னேன். நான் அவங்கள வீட்டுக்கே வர விட்டது கிடையாது. ஆனா எல்லாத்தையும் விட பெரிய வருத்தம் என்ன தெரியுமா எனக்கு? அப்பாவுக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. இல்ல சூர்யா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அந்த பாட்டில்ஸ பார்த்த உடனே அப்பா கோவமா இருப்பாரு. ஆனா வந்தனா அந்த பாட்டில்ஸ நான் வரவழைக்கலையே. வீட்ல பார்ட்டி நடக்குதுன்னா அதுல எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா என்ன? ஆனா அப்பா என்னடானா இப்பவும் என்ன சின்ன பையன் நினைச்சு திட்டிக்கிட்டு இருக்காரு. சூர்யா, நீங்க எப்பவும் அவர் கண்ணுக்கு ஒரு குழந்தை மாதிரி தானே? ஆனா இன்னமும் அவர் என்ன ஒரு சின்ன குழந்தையா நினைச்சு ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா உன் கண்ணு கூட என் மேல மதிப்பும் மரியாதையும் இருக்காது. இங்க எனக்குன்னு எந்த ஆசைகளும் இருக்கவே கூடாதா? பார்ட்டினா அப்படிதான் இருக்கும். ஆனா இதுக்காக இங்க பெரிய புயலே கிளம்புது. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. சூர்யா, என்ன? எவ்வளவு காலம் இப்படியே போயிட்டு இருக்கோம்? இந்த வீட்ல எல்லா முடிவையும் பெரியவங்க தான் எடுக்கிறாங்க. ஆனா அதுக்குன்னு நான் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்காகவும் எத்தனை நாளைக்கு பெரியவங்க கிட்ட பர்மிஷன் கேக்குறது? என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் முதல்ல யாருக்கு கல்யாணம் நடக்கணும் எல்லாத்தையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்களா? அதுல என்ன தப்பு இருக்கு? சாந்தி, நீ ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க. இந்த வீட்ல ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு உனக்கு பிடிக்காம இருந்திருக்கா சொல்லு. நான் யார பத்தி பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியலையா? பெரியவர் பாட்டுக்கு சொல்லிட்டாரு, அவர் பொண்ணு கல்யாணம் தான் முதல்ல நடக்கணும்னு. நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி யாருமே யோசிக்கவே மாட்டீங்களா? நம்ம வீட்டு பொண்ணு அவங்க வீட்டு பொண்ணுன்னு ஏன் இப்படி வித்தியாசம் பார்த்துட்டு இருக்க சாந்தி? இந்த வீட்ல இப்படிப்பட்ட ஒரு பேச்சை நான் இப்பதான் முதல் முறையா கேக்குறேன். அதுவும் உன் வாயால. என் வாயால நான் இன்னைக்கு சொல்லிட்டேன்.
ஆனா வித்தியாசத்தை மத்தவங்க பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க. சங்கரி பெரியமா லக்ஷ்மிக்காக நல்ல வரனை தான் கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்த வரனை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்படியே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி? நந்தினிக்கு முன்னால லக்ஷ்மிக்கு கல்யாணம்ன்ற இந்த வார்த்தை உனக்கு கொஞ்சம் கூட தப்பா தெரியலையா சாந்தி? சொல்லு. நான் என்ன இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பணும்னு நான் சொல்றேன். வரன் பார்த்து பேசி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அதுக்குள்ள நந்தினிக்கும் வரன் அமைஞ்சு கல்யாணம் ஏற்பாடு ஆயிடலாம்ல. ஆனா பெரியவர் முடியாதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் வாயை முடிக்கிட்டு தலையாட்டணும். ஆமா, அப்படிதான் சாந்தி. அண்ணா நம்மளை விட பெரியவர். அவரோட முடிவுகளை நம்ம எப்பவும் மதிக்கணும். நான் மதிக்கிறேன். இன்னைக்கு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக நீ அவரை கை நீட்டி பேசுற அளவுக்கு வந்துட்ட. உங்களுக்கு நான் பேசுறது புரியவே மாட்டேங்குது. நான் இன்னைக்கு வரைக்கும் பெரியவர் என்ன சொன்னாலும் என்ன முடிவெடுத்தாலும் மதிச்சிருக்கேன். அவர் என்ன சொன்னாரு? நந்தினி கல்யாணத்துக்கு இப்ப தயாரா இல்லைன்னு சொன்னாரு. 4 பேர் கேட்டப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எங்க பொண்ணு எப்ப ஆசைப்படுறாளோ அப்பதான் அவளுக்கு கல்யாணம்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி கல்யாண வயசுல நிக்கிறா இல்லைங்க. அவளை பத்தி ஏன் பெரியவர் யோசிக்கவே மாட்டேங்கிறாரு? எதுக்காக இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு? இது ஒண்ணு கண்டிஷன் கிடையாது சாந்தி. நீ ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பெருசு பண்ற? உன் மனச முதல்ல அமைதியாக்கிட்டு அப்புறமா யோசி. நீ என்ன கேட்டிருந்தீனா கூட நம்ம பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம் தான் சொல்லியிருப்ப. அதே வார்த்தை அண்ணனோட வாயில வந்த உடனே உனக்கு கோவம் வந்துருச்சா? ஏன்? அக்கா சொல்றாங்க அவங்க பொண்ணு வாழ்க்கையை எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்களா அப்படின்னு. நான் என்ன பண்றது? இது என்னோட கையால் ஆகாதத்தனம் நினைக்கவா? எனக்கு மட்டும் ஏன்? போதும் சாந்தி, போதும். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தை இனிமே பேசாத. இதனால பிரச்சனைகள் தான் வளரும். இது ஒரு விஷம். அந்த விஷத்தை வெளியே துப்பிடு. இத பார் சாந்தி, நான் ஒரு விஷயம் சொன்னா நீயும் ஒத்துப்பன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் காட்சிலாம் காலத்தோட கையில இருக்குமா? காலம் கூடி வரும்போது தன்னால நடக்கும். ஏன் தேவையில்லாம இதுக்கு போய் உன் மனசை போட்டு குழப்பிக்கிற? இதெல்லாம் நம்ம கையில எதுவுமே கிடையாது. நடக்கும்போது அதெல்லாம் தானா நடக்கும். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சாந்தி. என் மனசு யாருக்குமே புரியாதா? ஏன் சூர்யா, ஏன் உன் முகம் இப்படி வாடி இருக்கு? உன் வாழ்க்கையோட முதல் வருஷத்தின் புது நாள் இது. சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இந்த நாளை ஆரம்பிக்கணும்பா. விஜய் சொல்ல. இட்ஸ் மை பிளஷர். இல்ல, இப்ப முடியாது. நாங்க எல்லாரும் வெளியே கிளம்புறோம். ஐ மீன், நாங்க ஆபீஸ்க்கு கிளம்புறோம். என்னாச்சு சூர்யா? அம்மா, அது என் ஃப்ரெண்டு உங்க எல்லார்கிட்டயும் பேசணும்னு ஆசைப்படுறான். உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல ஆசைப்படுறான். அட, அந்த பையன் ஆசையா எல்லாருக்கும் நன்றி சொல்ல தானே ஆசைப்படுறா. அப்புறம் இதுல எதுக்கு சங்கோஜப்படணும்? சொல்லு. எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் நாங்க மனசார தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறோம். Thank you. அண்ணி, சாப்பாடு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அத நினைச்சா இப்ப கூட எங்க நாக்குல எச்சில் ஊறுது. அப்புறம் சூர்யா, ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அங்கிளும் உன்னோட வீட்டு
நமக்காக எவ்வளவு யோசிக்கிறாங்க, எவ்வளவு அழகா சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நாங்க தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கங்க. ஓகே சூர்யா, பை சூர்யா, பை. அப்பா சூர்யா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்க. எவ்வளவு அன்பா மனசார எல்லாருக்கும் நன்றி சொல்லிருக்காங்க. ஆமாமா, சரியா சொன்னீங்க. பசங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. புறப்படுறோமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ லக்ஷ்மி, நேரா நில்லு. ஐயோ லக்ஷ்மி, நேரா நில்லுன்னு சொல்றேன்ல, ஆடாம நில்லு. அண்ணி முதல் தடவையா புடவை கட்டுற. நானும் முதல் தடவையா கட்டி விடுறேன். அண்ணி எனக்கு சல்வார் கமிஸ் தான் பிடிச்சிருக்கு. அம்மாக்கு திடீர்னு என்னாச்சு? புடவை கட்டுன்னு பின்னாடியே துரத்துறாங்க. எப்படி இதெல்லாம் கட்டிட்டு நடக்கிறது? நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் யோசிச்சேன். எனக்கு இதையெல்லாம் கத்து கொடுத்தாங்க. ஒரு அக்கா தினமும் வந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. நானும் ஒண்ணு மாதிரி தான் அப்போ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி, இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த இடத்துல பின் பண்ணி விட்டுடுறேன். அடடா, அம்மா என்னம்மா இதெல்லாம்? நான் புடவையெல்லாம் கட்டிக்க மாட்டேன். எப்படி கட்டணும், எப்படி நடக்கணும், எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. கத்துக்கோமா. கூடிய சீக்கிரமே உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நாளைக்கு புடவை கட்டி விடுறதுக்காக நான் என்ன உங்க மாமியார் வீட்டுக்கா வர முடியும்? அவ்வளவுதான் ஆச்சு. அட ஐயோ லக்ஷ்மி, அர்ச்சனா எவ்வளவு அழகா சொல்லித்தரா. கொஞ்சம் கவனமா தான் கத்துக்கோயே. அம்மா அப்படியே துணி சுத்தி விட்ட மாதிரி இருக்குமா? எனக்கு இதுக்கு மேல பொறுமை கிடையாது. லக்ஷ்மி, போதும், இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும். லக்ஷ்மி, நான் போறேம்மா. இந்த பொண்ணு இருக்காளே, அம்மா கத்துப்பாமா. நீங்க வாங்க உட்காருங்க. என்னத்த உட்காருது? எதுவுமே சரியா இல்ல இது வீட்ல. நீங்க உட்காருங்களேன், வாங்க. என்னாச்சுமா? ரொம்ப டயர்டா இருக்கீங்க. முகம்லாம் வேற வாடி போயிருக்கு. ஏதாவது பிரச்சனையா? நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். நீங்க ஏதோ கவலையாவே இருக்கீங்க. என்னாச்சு?